Hi friends, this is Vinod Raj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Jenkinsல எப்படி வந்து யூசர் கிரியேட் பண்றது and then role based strategy plugin எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி லெவல்ல எப்படி வந்து யூசர்ஸ்க்கு பர்மிஷன் தரது ப்ராஜெக்ட் ஓரியன்டடா அப்படிங்கற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். Let's see how to do it. First நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கிறது பார்த்தனா Vinod Raj user login பண்ணிருக்கேன். Now I am going to create the users. So எனக்கு பார்த்தனா development project இருக்கு, testing project இருக்கு, production project இருக்கு. So ஒரு ப்ராஜெக்ட்டும் அந்த டெவலப்பர்னா டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்ற மாதிரியும் and then testing projectனா டெஸ்டர் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ற மாதிரியும் production projectனா production support engineers இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரன் பண்ற மாதிரி நான் வந்து இப்ப பர்மிஷன் கொடுக்க போறேன். Let's see how to do it. So அதுக்கு நான் என்ன பண்ணனும், manage Jenkins click பண்ணுங்க. click பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இங்க users இருக்கு. First I am going to create the user. Create user. User வந்து நான் என்ன கொடுக்கறேன்னா user1. So user1 க்கு பாஸ்வேர்ட் செட் பண்றேன். And then user ஓட நேம் என்னன்னா developing projectல இருக்கவங்களுக்கு நான் நேம் வந்து தீபக்னு செட் பண்றேன். சோ அவருக்கு email id கொடுக்கிறேன் @gmail.com. So similar way நான் என்ன பண்ண போறேன்னா testing projectக்கு user2 னு கொடுக்கிறேன். So testing project இருக்கிறவங்களுக்கு நேம் வந்து தியாகுன்னு கொடுக்கிறேன். So email address thiagu@gmail.com. create user. Now productionல இருக்கவங்களுக்கு கொடுக்கிறேன் user3 னு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். பாஸ்வேர்ட் இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்களுக்கு பிரதீப் நேம் கொடுக்கிறேன். பிரதீப் சோ கிரியேட் பண்ணிறேன் யூசர். एक्चुअली நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா user1 user2 user3 கிரியேட் பண்ணிருக்கேன். நேம் வந்து பார்த்தனா தீபக் கொடுத்திருக்கேன், தியாகன் கொடுத்திருக்கேன். டெஸ்டிங் ப்ராஜெக்ட் ரன் பண்றவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் ரன் பண்றவங்களுக்கு பிரதீப்னு கொடுத்திருக்கேன். சோ இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஏனா உங்களுக்கு யூசர் நேம் செட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். லாக் அவுட். சோ நான் வந்து இப்போ user1 லாகின் பண்றேன். user1 லாகின் பண்றேன். So user1 தீபக் லாகின் பண்ணிருக்காரு. இவர் வந்து டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் மட்டும் தான் இவர் வந்து மெயின்टेन பண்ணனும். சோ டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இவருக்கு அக்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ரியல் டைம் என்வாயரன்மென்ட்ல இருந்தா கண்டிப்பா இவர் என்ன பண்ணுவார்னா டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு பதிலா டெஸ்டிங் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாரு, ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. சோ எல்லாமே அக்சஸ் இருக்கு இவருக்கு பை டிஃபால்ட்டா. சோ இந்த மாதிரி எல்லா அக்சஸ் இருக்குத ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் நான் இப்போ ஒரு plugin இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். So let's log out and then login as a admin user. Manage Jenkins. Manage Jenkins உள்ள வந்தீங்கன்னா இங்க security option இருக்கும். So click on the security options. Authentications, security realm. இங்க பாருங்க authorization பார்த்தனா logged in users can do anything. logged in user என்ன வேணா பண்ணிக்கலாம். So actually இங்க வந்து role based strategy நான் வந்து கொண்டு வர போறேன் by installation of plugin. So by default இங்க எதுமே கிடையாது. இப்போ அந்த role based strategy னு எதுமே கிடையாது. So நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா plugin installation பண்ண போறேன். So let's install the plugin. Available plugin. I'm going to install role based authorization strategy. So just நீங்க search பண்ணும்போது வந்துரும். Click on the checkbox, click on install.
இன்ஸ்டாலேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. சக்ஸஸ் ஆகிடுச்சு. click on manage Jenkins. again I am coming to security. இப்போ ஆத்தரைசேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. இப்போ நான் பிளக்இன் இன்ஸ்டாலேஷன் பண்ண அப்புறமா எனக்கு ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கு. ஸோ கிளிக் ஆன் த ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, கிளிக் ஆன் சேவ். ஸோ இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸ் கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் கிவன் சேவ் பட்டன், ஓகேங்களா, அந்த ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டு அப்புறமா இந்த இடத்துல மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? நம்ம பிளக்இன் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுனால தான் வந்துச்சு. அந்த என்ன பிளக்இன் இன்ஸ்டாலேஷன் பண்ண நம்ம ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஆத்தரைசேஷன் பிளக்இனை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளக்இன் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் வந்திருக்கு. கிளிக் ஆன் திஸ் மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோல் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து குளோபல் ரோல். மேனேஜ் ரோல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா குளோபல் ரோல்ஸில் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயீஸ் ஆட். எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பர்மிஷன் நான் கொடுக்க போகிறேன்னா ஓவரால் பர்மிஷன் பார்த்தீங்கன்னா ரீட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ரீட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் ரோல்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம் ரோல்ஸ் தான் ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ரோல்ஸ். நம்மளுக்கு இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ரோல் டெவலப்பர் ரோல். ஸோ டெவலப்பர் ரோல் கொடுக்குறோம். டெவலப்பருக்கு என்னென்னா டெவ் டாட் ஸ்டார் அந்த பேட்டர்னில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அக்சஸ் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஆட் இட். ஸோ இவருக்கு பார்த்தோன்னா அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே அவருக்கு அக்சஸ் கொடுத்துட்றேன் நான். அவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ சிமிலர் வே ஐ எம் கோயிங் டு கிரியேட் டெஸ்டர். டெஸ்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த டெஸ்ட் டாட் ஸ்டார் அந்த பேட்டர்னில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுத்துட்றேன். கிளிக் ஆன் ஆட். இவருக்கும் எல்லா ஆக்சஸுமே அந்த டெஸ்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே இவர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர் வே ப்ரொடக்ஷன் ரோல் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கூட டைப் பண்ணிக்கலாம். இவருக்கு பார்த்தோன்னா அந்த ப்ராடு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். ப்ராடு டாட்டு ஸ்டார் இவருக்கும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இவருக்கும் எல்லா ஆக்சஸும். கிளிக் ஆன் சேவ். இப்போ நான் மேனேஜ் ரோல்ஸில் குளோபல் ரோல் செட் பண்ணிட்டேன், ஐட்டம் ரோல்ஸும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு அசைன் த ரோல்ஸ். கிளிக் ஆன் லெஃப்ட் சைட், இங்கே பாருங்கள் அசைன் ரோல்ஸ் கொடுங்க. கிளிக் ஆன் அசைன் ரோல்ஸ். நோ ஐ எம் கோயிங் டு ஆட் த யூசர் இயர். இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா எம்ப்ளாயிஸ் வந்துருக்கு பாருங்கள். மேனேஜ் ரோல்ஸ் கிரியேட் பண்ண எம்ப்ளாயிஸ் இங்கே இருக்குது, டிஃபால்ட் அட்மின் இருக்குது. ஸோ ஆட் யூசர். ஐ எம் கோயிங் டு ஆட் யூசர் 1. யூசர் 1 ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக் எடுத்துக்க பாருங்கள் தீபக்னு. user 2 similarly I am doing for user 2 and then user 3. so default அதே நேம் எடுத்துக்கிது பாருங்க. ஸோ தீபக் இவரெல்லாம் எம்ப்ளாயி தான், தியாகு எம்ப்ளாயி தான், பிரதீப் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ and then item roles add user 1 user 2 user 3. ஸோ இப்போ யூசர் 1 தீபக் என்னென்னா தீபக் வந்து டெவலப்பர், ஓகேவா. தியாகு வந்து டெஸ்டர், ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் பிரதீப் இருக்கார். இப்போது கிளிக் ஆன் சேவ் கொடுத்துட்டேன்.
அசைன் பண்ணியாச்சு. நவ் நான் வந்து இப்போ லாக் அவுட் பண்ணுறேன். நான் அட்மின் லாகின்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யூசர் 1 லாகின் பண்ணுறேன். யூசர் 1 1 2 3 4 பாருங்கள். யூசர் 1 வந்து தீபக்கு, அவர் வந்து டெவலப்பராக இருக்கார். அவரால் டெவலப்மெண்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராஜெக்டில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஷோ பண்ணுது. ஸோ சிமிலர் வே யூசர் 2வும் லாகின் பண்ணுறேன். யூசர் 2க்கு ஏன் அவர் அப்ளிகேட் ஆகணும்? லெட்ஸ் வெயிட். எதனால் அது எடுக்கலைன்னா அதனால் ஃபெச் பண்ண முடியல. ஏன்னா வந்து நேம் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குதுன்னா ஃபெச் பண்ண முடியல. ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் அட்மின் வினோத் ராஜா லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேனேஜ் ரோல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் இட். நவ் டெஸ்டிங் ப்ராஜெக்ட் என்டையராகவே காப்பி பண்ணுறேன். காப்பி. நோ ஐ எம் கோயிங் டு மேட்ச் ஆகலை. இங்கே பாருங்கள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ டெஸ்டிங் வந்து நோ ஐட்டம்ஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து எடிட் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன். டாட்டு ஸ்டார் கொடுத்துட்டு கிளிக் ஆன் சேவ். ஸோ நவ் வி கேன் செக் இட். இப்போ டெஸ்டிங் ப்ராஜெக்ட் செட்டில் பண்ணால் ஐட்டம்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு டெஸ்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ சிமிலர் வே ஐ ஹேவ் டன் ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக நான் காப்பி பண்ணி கொடுத்துறேன். அந்த இடத்துல நான் பேட்டர்ன் கொடுக்கும்போது என்ன கொடுக்குதுன்னா டெவ்னு கொடுத்தேன், டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன், ப்ராடக்ட்னு கொடுத்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணேன் டெவ் மட்டும் லீவ் பண்ணிட்டேன். ஏன்னா அது மேட்ச் ஆகிடுச்சு. டெஸ்டிங்கும் ப்ரொடக்ஷனும் வந்து மேட்ச் ஆகலை. நான் கம்ப்ளீட் நேமே கொடுத்தேன். டெஸ்டிங் ப்ராஜெக்ட்டு டாட்டு ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ சிமிலர் வே ப்ரொடக்ஷனுக்கு பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ வந்து மேட்ச் ஆகிருக்கு. நவ் I can log out, login as user 2. Now user is perfectly working. Developer 1 2 3 4 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராஜெக்ட் மட்டும் அவங்களுக்கு அக்சஸ் இருக்குது. ஸோ சிமிலர் தியாகுக்கு இவர் வந்து டெஸ்டர். இவர் சிமிலர் வே ஐ கேன் லாகின் ஃபார் யூசர் 3 1 2 3 4 பாருங்கள். இவர் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் இருக்கார் பிரதீப். இவருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் மட்டும் ஆக்சஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணால் ரோல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஆத்தரைசேஷன் வச்சு ப்ளகின் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் கோயிங் டு லாகின் as மை யூசர். ஸோ இப்போ என்னோடய அட்மின் யூசருக்கு மட்டும் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சினாரியை நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ அந்தந்த யூசர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. டெவலப்பர் வந்து டெவலப்பிங் ரிலவெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனில் இருக்குங்க ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ப்ராஜெக்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. டெஸ்டிங்கில் இருங்க டெஸ்டிங் ப்ராஜெக்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து கான்ஃப்ளிக்ஷன் வந்து எதுவும் கான்ஃப்ளிக்ட் நடக்காது. ஸோ நம்ம வந்து ஸ்மூத் அண்டு சாஃப்டாக வந்து நம்மளோட என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.